நான் ஜெய்ப்பூரில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீணையில் வந்துட்டு சின்ன குடத்துக்கு பதிலாக ஒரு கிளி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் சிட்டி பேலஸ். ஆக்சுவலி பேலஸ்க்குள்ளே இந்த ஹால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். வர்ஷினி ஒரே கையிலே பிடிக்க முடியல, ஒரே ஃபுல் மெயின் கேரக்டர் எனர்ஜி தான். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கன்செஷன் கிடச்சிச்சு. இந்த கார்பெட் ஆக்சுவலி கோல்டால் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஒரு செவுத்தில் இந்த மாதிரி நிறைய ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு வெட்டிங் ரிச்சுவல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தோரன் சம்திங், எனக்கு அது தெளிவாக அவங்க சொன்னது புரியல. ஆனால் அது ஒரு வெட்டிங் ரிச்சுவல். பேலஸ் ஆஃப் இல்யூஷன் புக் படித்த எல்லாத்துக்குமே இந்த கேட் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இட் வாஸ் லிட்ரலி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட். பேலஸ்குள்ளேயே தே ஹேட் அ சாரீ ஷாப். அங்கே வந்துட்டு பாந்தினி, நான் வந்துட்டு லெஹரியா வாங்கினேன். அதில் தான் ஆனால் ஒரு க்ரீன் கலர் லெஹரியா வாங்கினேன். ஸோ அந்த ஷாப்பையும் யூ டோன்ட் மிஸ் அவுட் இஃப் யூ ஆர் கோயிங் டு த பேலஸ். இதான் நைட் டைமில் வந்துட்டு ஹவா மஹால் வித் ஆல் த லைட் ஆன். ஈவன் டிவைடர் கூட ஜெய்ப்பூரில் வந்துட்டு இவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் ஆல்பர்ட் ஹால் மியூசியம். வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இஃப் யூ பிளானிங் மியூசியம் பக்கத்தில் தான் மசாலா சவுக் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் டின்னருக்கு பிளான் பண்ணிடுங்க.